தாயாதிகள்னா எதிரிகள் கிடையாது. ஆனா எதிரிகள் தான். தாயாதிகள்னா யாருன்னா வேற யாரும் இல்ல. அப்பா வழி சொந்தங்கள். ஏன்னா குழந்தை அரண்மனையில தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 45 நாள் வரைக்கும் தீட்டு. குழந்தை பிறந்த தீட்டு இருக்கு. இன்னொன்னு அப்பா இறந்த தீட்டு இருக்கு. மகாபலிபுரத்தில் மலையில் அடித்திருக்கும் சிற்பத்தை பற்றி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அர்ஜுனன் தபசா, பகீரதன் தபசா என்று விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அத்துடன் இதையும் சேர்த்துக் இந்த ஆண்டு சென்னை புக் ஃபேர் போயிருந்தப்ப நான் முதல்ல வாங்கின புத்தகம் இந்த புத்தகம் எழுத்தில் எங்க சாமிகள். இந்த டைட்டிலு இந்த ரேப்பரை பார்த்தோன்னே தூக்கிட்டேன். நமக்கு இந்த நாட்டார் தெய்வங்களை பற்றி ஏதாவது புத்தகம் கிடைச்சதுன்னா உடனே வாங்கிடுறது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புது தகவல் இருக்கு. நீங்கள் புராணங்களை படிக்கிறத விட இப்படி இந்த நாட்டார் தெய்வங்களோட கதைகள் இருக்கு இல்லையா, இதில் நிறைய ஒரு ஒரு உணர்ச்சி இருக்கு. ஏதோ ஒரு சம்பவங்கள், அந்த சம்பவத்தை ஒட்டி எப்படி தெய்வமாகறாங்க அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஏதோ ஒரு அந்த அந்த நிலத்தோட ஒரு கதை அந்த சாமிகளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. வாங்கிட்டு இந்த புத்தகத்தோடைய தொகுப்பாசிரியர் மரிய தனராஜ் கிட்டத்தட்ட ஒரு 20 கதைகள் இருக்குது. நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதாவது நாட்டார் தெய்வங்களுடைய ப்ளே யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிச்சமூர்த்தி, அறிஞர் அண்ணா, தூமுசி ரகுநாதன், பிரபஞ்சன், நாஞ்சில் நாடன் அப்படின்னு ஆரம்பித்து ஜெயமோகன், இமயம் அப்படின்னு ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய என் ஸ்ரீராம், தேன்மொழி, சந்திரா, கார்த்திகை பாண்டியன், மயிலன், சின்னப்பன், சாத்தன் குன்றன், கார்த்திக் புகழேந்தி அப்படின்னு ஒரு ஒரு நீண்ட பட்டியல் இந்த நாட்டார் தெய்வங்களை பற்றிய சிறுகதைகளை எழுதியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னொன்னே எடுத்துட்டேன். அதில் நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய இந்த முத்தம்மன் அப்படின்னு ஒரு கதை. இன்றைக்கி அந்த கதையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த முத்தம்மன் அப்படின்ற கதை ரொம்ப ரொம்ப என்னை டச் பண்ணிருச்சு. அந்த முத்தம்மன் கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்த முத்தம்மன் கதையில் முத்தாபுரம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக ஒரு அதிகாரி வர்றார். அப்படி அந்த அதிகாரி வரும்போது அப்போ தோப்புக்கு நடுவில் ஒரு கோயில் ஒன்று பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு சரி அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஒரு ஆசை. கோவிலுக்கு போகிறாரு. ஆனால் வாசலில் ஒரு ஆள் குந்திக்கிட்டு பீடி இழுத்துட்ருக்காப்புல. பீடி இழுத்துட்டு இருந்தோடனே இவரை ஆள் டக்கின் பண்ணி வந்தோடனே பார்த்தோன்னே யாரோ பெரிய ஆளுன்ட்டு அப்படியே பின்னாடி அப்படியே அந்த பீடியை உள்ளே மறைச்சி வைக்கிறாரு. இவர்கிட்ட என்னங்கன்னு கேட்குறாரு. இவர் கோயிலில் சாமி கும்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நான் தான் அந்த கோயிலோட பூசாரி, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அப்போ உள்ளே கூப்பிட்டு போனேன். அவர் அந்த விக்கிரகம் உள்ளே இருக்குது. அந்த விக்கிரகத்துக்கு சூடாதீபனம்லாம் காமிச்சிட்டு திணீர் கொடுக்குறாரு. இவர் வாங்கி வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அம்மனுக்கு என்ன பேருங்கன்னு கேட்குறாரு. இந்த சாமி பேர் என்னன்னு கேட்குறாரு. முத்தம்மன் அப்படின்னு சொல்கிறாரு. முத்தம்மனா, இதுக்கு ஸ்தல புராணம் ஏதாவது இருக்கா, அதாவது கோயில் தல வரலாறு ஏதாவது இருக்கா அப்படின்றதுக்காக கேட்கும்போது, அது என்னமோ தெரியாதுங்க, செப்புத்தகட்டில் பாட்டெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்றாரு. செப்புத்தகட்டில் பாட்டு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க பார்த்தா அம்மன் மாதிரி தெரியல, ஆள் மாதிரி இருக்குது அப்படின்னோடனே இவர் என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க எங்கள் சாமியை பற்றி, எங்கள் சாமியை பற்றி இப்போ செப்பரேட்லேயே இருக்குங்கன்னு சொல்லிட்டு கோயிலில் அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி, அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கையை விட்டு ஒரு 21 அந்த செப்பு தகடுகளை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு இவர்கிட்ட காமிக்கிறாரு. பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் சாமியை பற்றி பாட்டு இருக்குது இதில், தெரியுமா அப்படின்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவர் வாசித்து பார்க்குறாரு.
அப்போ ராஜாதிராஜன் ராஜமார்த்தாண்டன் சோழபூபதி அப்படின்னு பேர் சரியாக தெரியலன்னு சொல்கிறார். கற்பனை கதை தானே, எதையும் ஆதாரப்பூர்வமாக சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கார். இருந்தாலும் அந்த கதை வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ரத்தத்தை உறைய வைக்கிற மாதிரியான கதை தான். அப்போ அந்த கதையோட சாரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு அரசன் இருக்கான், அவனோட பேர் நமக்குமே உண்மையான பேர் இல்லைன்றால் நம்ம எதுக்கு அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சோழ அரசன் இருக்கான். இந்த சோழ அரசனுக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு குழந்தையே இல்லை. அப்போ அந்த குழந்தை இல்லை அப்படின்ன உடனே எல்லாருக்குமே இந்த தாயாதிகள்னு சொல்லுவாங்க. தாயாதிகள்னால் எதிரிகள் கிடையாது, ஆனால் எதிரிகள் தான். தாயாதிகள்னா எதிரிகள் கிடையாது, ஆனால் எதிரிகள் தான். தாயாதிகள்னா யாருன்னா வேற யாரும் இல்லை, அப்பாவளி சொந்தங்கள். இந்த அப்பாவளி சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின கதை தான் இந்த முத்தம்மன்ற கதை. இந்த அப்பாவளியில் வரக்கூடிய சொந்தங்கள் பேர் தான் தாயாதிகள்னு பேர். தாயாதிகள் என்ன பண்ணுறாங்க? தாயாதிகள் தான், கெட்ட வார்த்தை இல்லை. அவங்க பேரை சொல்கிறதுனாலேயே கெட்ட வார்த்தைன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாம். அந்த தாயாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவருக்கு வாரிசு இல்லைன்றனால அடுத்த தாயாதிகள்லேருந்து தானே வரணும், அந்த பங்காளிகள்லேருந்து தானே அரச பதவிக்கு வரணும். அதுக்காக வந்துட்டு எல்லாரும் நானா நீயான்ற மாதிரி ஒரு போட்டி அவருக்கு கீழே நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இவருக்கு குழந்தை பிறந்துடுது. அந்த சமயத்தில் இவருக்கு குழந்தை பிறந்தோடனே எல்லாரோட முகத்துலேயும் ஒரு இருட்டு அப்பிடுது. என்னடா இது அப்படின்னு. அப்போ இந்த குழந்தைய வந்து இந்த தாயாதிகள்கிட்ட வந்து எப்படி பாதுகாக்கணுன்ற ஒரு கவலையே இல்லாமல் இருக்கார் அவங்க அப்பா. ஏன்னா அந்த குழந்தை பிறந்த 2 வாரத்துக்குள்ளே அந்த அப்பா இறந்து போயிடுறாரு, அந்த அரசன் இறந்து போயிடுறாரு. இப்போ முழு பொறுப்பும் இந்த ராணிக்கு தான் இருக்கு. இந்த ராணி வந்து இந்த குழந்தைய பாதுகாக்கணும். யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா தாயாதிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கணும், பங்காளிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கணும், சொந்த சாதிக்காரன்ட்ட இருந்து பாதுகாக்கணும். அதுதான் இங்கே மெயினான விஷயம். அப்போ இந்த குழந்தைக்கு இவங்களால் ஆபத்து. ஏன்னா அரசவையில் உட்காரணும். இப்போ அரசவையில் உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. இவங்களும் நிறைய திட்டம் போடுறாங்க. அப்போ அங்கே ஒரு தாதி இருக்காங்க. தாதினா இந்த பணிப்பெண்கள். இந்த பணிப்பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகளை பராமரிப்பாங்க, அப்புறம் கூட மாட வேலை பார்ப்பாங்க, அப்படியே ஒரு பெண். அப்போ இந்த பெண் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இந்த குழந்தைய நான் வந்து பாதுகாப்பாக வளர்க்குறேம்மா, என் குழந்தையோடு சேர்த்து வளர்த்துக்கிறேன், நீங்கள் என்கிட்ட கொடுங்க, அது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நான் வச்சு வளர்த்துக்கிறேன் பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு வேறு வழியே கிடையாது. அரண்மனை தாதி முத்தம்மா ராணியிடம் குழந்தையை தான் இரவில் எடுத்து போய் காப்பாற்றி விடுவதாக யோசனை கூறினாள். தண்ணீரில் முழுகுகிறவனுக்கு துரும்பு தெப்பக்கட்டையாய் தோன்றுமே. அதாவது தண்ணியில் ஒருத்தன் வந்துட்டு விழுந்து சாக போகும்போது ஒரு சின்ன துரும்பு கூட ஏதோ ஒன்று பிடிச்சி கரையிறதுக்கான ஒரு தெப்பக்கட்டையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த ராணி நினைக்கிறாங்க அப்படின்னு எழுதுறாரு. அப்போ வேறு வழி இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய அந்த அம்மாட்ட கொடுத்துட்றாங்க. அந்த அம்மாவும் வந்து தாதி முத்தம்மாவும் கொண்டு போயிடுறாங்க. எடுத்து சென்ற 45வது நாள் வரையில் ராஜ்யத்தில் எவருக்கும் எந்த விதமான தகராறும் இல்லை. ஏன்னா தாயாதிகளுக்கு குழந்தை அரண்மனையில் இருப்பதாகவே நினைப்பு. ஏன்னா குழந்தை அரண்மனையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 45 நாள் வரைக்கும் தீட்டு, குழந்தை பிறந்த தீட்டு இருக்குது, இன்னொன்று அப்பா இறந்த தீட்டு இருக்குது. அதனால் குழந்தை எங்கே இருக்குது என்ன ஏதுன்றதை வந்துட்டு இவங்க கவனிக்கலை. குழந்தை அரண்மனைக்குள்ளே தான் இருக்குது, ஏன்னா வெளியே வர முடியாது இல்லையா. அப்படி ஏன்னா ஒரு இதில் வந்துட்டு யாருமே கண்டுக்கலை. அதுக்கப்புறமா தான் தகவல் வெளியே கசியுது, இல்லை குழந்தை அரண்மனையில் இல்லை அப்படின்ற தகவல் கசியுது. அப்போ அந்த தாயாதிகள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க குழந்தைய, எங்கடா போச்சு குழந்தை அப்படின்னு. அப்போ அந்த தாதி முத்தம்பா வந்துட்டு இந்த குழந்தைய வந்து எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். குழந்தையின் மீது காற்று கூட படாதபடி அவள் வளர்த்தது கடவுளுக்கு கூட தெரியாது. கடவுளுக்கே தெரியாமல் வளர்த்து வந்திருக்கு. காற்றுக்கு கூட தெரியாத அளவுக்கு அப்படின்றது கூட ஓகே, கடவுளுக்கு கூட தெரியாத அளவுக்கு வளர்த்து வந்திருக்கா அந்த தாதி. அதில் தன்னோட 2 குழந்தைகள், அந்த அவளோட குழந்தை ஒன்று, இவங்களோட குழந்தை ஒன்று, அந்த அரசியோட குழந்தை ஒன்று, இவளோட சொந்த குழந்தை ஒன்று. அந்த குழந்தைக்கு அதே வயசு தான், 19 நாள் தான் ஆகுது குழந்தைக்கு. இப்போ 2 குழந்தையும் 2 மார்பளையும் பால் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கதையை படிச்சுட்டு தான் ஒருவேளை பாகுபலியில் அந்த படம் எடுத்துருப்பாங்களான்னு தெரியல.
ஏன்னா பிச்சைமூர்த்தி ஐயா இது வந்து எழுதி பல காலம் ஆச்சு. அப்படி 2 பக்கமும் வந்துட்டு மார்பில் 2 குழந்தைகளையும் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. வளர்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக கொஞ்ச நாள்லேயே விஷயம் வந்துட்டு 6வது நாள் காலை 10 நாளைக்கு தாதிக்கு தெரிய வருது. என்ன தெரிய வருதுன்னா, தாயாதிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் தான் இந்த பிள்ளை வளருதுங்கிற விஷயம் தாயாதிகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்றத தாதி தெரிஞ்சுக்கிறா. இப்போ குதிரையில் வர்றாங்க இவங்க. அவ்வளோ தூரத்துக்கு தகவல் வந்துட்டு ஒரு இந்த அரண்மனையை துப்புரவு செய்யக்கூடிய அந்த அம்மா மூலமாக இவளுக்கு தகவல் வந்துருச்சு. ஐயா அம்மா அரண்மனைக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, நீ உன் பிள்ளை அந்த பிள்ளை வந்துட்டு உன் வீட்டில் வளருதுன்ற அளவுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு, பாதுகாத்துக்க அப்படின்ட்டு ஓடிடுச்சு அந்த அம்மா சொல்லிட்டு. அப்போ இந்த அம்மா தாதி என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைய வளர்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரச குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பொன் கிரீடம், ஒரு தங்க தொப்பி வச்சு ஆபரணங்கள்லாம் போட்டு இந்த அரச குழந்தையை வளர்த்துட்ருக்காங்க. எப்பயும் வேலைக்கார வீட்டு குழந்தைகள் வந்துட்டு சும்மா தானே இருக்குங்க, அது சும்மாவே இருக்குது. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆபரணங்களையும் அந்த தங்க தொப்பியையும் எடுத்து இந்த குழந்தைக்கு, அதாவது இந்த அம்மாவோட தாதியோட குழந்தைக்கு மாட்டி விட்டுட்டு, தாதி அந்த அரச குழந்தைய தன் குழந்தையா வந்து வச்சுட்டு 2 குழந்தைக்கும் மார்பில் பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாயாதிகள் உள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமான கலவரம் பண்ணுறாங்க. கலவரம் பண்ணி பிள்ளைய இழுத்து வாழை எடுத்து ஒரே போட்டு கொன்றாங்க. எந்த குழந்தைய? அந்த ஆபரணங்கள் போட்டிருக்கக்கூடிய தாதியுடைய குழந்தையை எடுத்து கொன்றாங்க. அதுக்குள்ளே என்ன ஆயிடுது அப்படின்னா, தகவல் தெரிஞ்சு இந்த இப்போ இறந்து போனான் இல்லையா பழைய அரசன், அவனோட அனுதாபிகள் இருப்பாங்க இல்லையா, அவனோட ஆதரவாளர்கள்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு தாதி வீட்டில் தான் அரச குழந்தை வளருது அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சோன்னே அந்த அரச குழந்தையை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் இந்த இவங்களும் வந்துடுறாங்க. வந்து இவங்களோட பயங்கரமாக சண்டையிட்டு போர் புரிஞ்சு இருக்கிற எல்லா தாயாதிகளையும் அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த அரச குடும்பத்தில் இந்த குழந்தையை தவிர வேறு எவனுமே கிடையாது. அந்த தாயாதிகள் வம்சத்தில், அந்த தாயாதிகளில் ஒருத்தையும் கூட கிடையாது. இந்த குழந்தை மட்டும்தான் அடுத்த அரசன் அப்படின்ற நிலைமை வந்துடுது. அப்போ தான் தெரியுது, அப்போ இவங்க தான் இந்த குழந்தைய வந்து மாற்றி வச்சு அரச குழந்தையை வந்து பாதுகாத்துருக்காங்கன்ற தகவல் தெரியுது. தெரிஞ்சோடனே அந்த தகவல் வந்து அரசிக்கு சொல்லப்படுது. அரசி வந்து தான் குழந்தை உயிரோடு இருக்குன்றதை நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை அவள் குழந்தை இறந்து போச்சேன்னு நினச்சி வருத்தப்படுறதா அப்படின்றது ஒரு ஒரு பெரிய குழப்பத்தில் ரொம்ப ஒரு மனம் நொந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, சோழபுரத்துக்கு முத்தாபுரம்னு பேரை மாற்றிடுறா இந்த முத்தம்மன் நினைவா. அப்படியான ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ இந்த செப்பேட்டை வந்து படிச்சுட்டு அப்படியே ரொம்ப ஒரு இறுகிய மனத்தோட பூசாரியை நோக்கி இப்போ சொல்கிறாரு அந்த அதிகாரி, அந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் அந்த அதிகாரி சொல்கிறார், நான் சொன்னது போல தான் இருக்குது, இந்த விக்கிரகம் தான் தாதி முத்தம்மா அப்படின்னு சொல்கிறார். அந்த தாதின்ற சொல்லு வந்து அந்த பூசாரிக்கு ஏற்றுக்க முடியல. அந்த பூசாரி தலையை ஒரே ஆட்டி, அதெல்லாம் இல்லைங்க, பாட்டு நிரடுன்னுட்டு எங்கள் பாட்டன் சொல்லுவார், ரொம்ப ரொம்ப தமிழ் படித்தவருக்கு தான் தெரியுமா இதெல்லாம், அவர் இதெல்லாம் சொல்லலையே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அப்போ அவர் சொல்கிறாரு, பள்ளிக்கூட இன்ஸ்பெக்டரை பூசாரி பரிசோதிக்க ஆரம்பித்ததால் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மென்று வாயை பொத்தி கொண்டு மகாபலிபுரத்தில் மலையில் அடித்திருக்கும் சிற்பத்தை பற்றி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அர்ஜுனன் தபசா பகிரதன் தபசா என்று விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அத்துடன் இதையும் சேர்த்து கொள்ளட்டும், முத்தம்மா தாதியா தெய்வமா, ஆனால் முத்தம்மாபுரம் எங்கே இருக்கிறதென்றால் அதையும் ஆராய்ந்தே பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுறாரு. இப்படி தான் இந்த கதை முடியுது. இந்த கதையில் நிறைய சம்பவங்கள் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. எப்பயுமே நண்பர் சித்திரதிகாரன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், எப்பயுமே நம்மளோட எதிரி அப்படிங்கிறவங்க அடுத்த சாதியில் இருக்க மாட்டாங்க, நம்ம சாதியிலே தான் இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார்.
ஏன்னா ராமாயணத்துலேயும் சரி மகாபாரதத்துலேயும் சரி அவர்களுக்கு ராமன் வனவாசம் போனதுக்கான காரணமும் அதே சாதியை சேர்ந்த அதே குடும்பத்துக்குள்ளே இருந்த ஆட்கள் தான். கண்ணன் வந்துட்டு அவன் தாய் மாமாவால் தான் வந்து நிறைய அரக்கர்களை அனுப்பி அந்த குழந்தையை கொல்றதுக்கு அனுப்புவார். அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள் கதையை எடுத்துக்கிட்டாலும் சொந்த சாதிக்காரங்கிட்ட வந்துட்டு பகடை விளாண்டு தான் அவங்க வந்து பொண்டாட்டியவே வந்து அடமானம் வச்சு கடைசி காட்டுக்கு போவாங்க. இப்படி எல்லாமே நடக்கிறது எல்லாமே சொந்த சாதிக்காரங்களால தான் அப்படின்னு சொல்லுவார். இந்த கதையும் ஏறத்தாழ அதே விஷயத்தை தான் சொல்லுது. அதில் அந்த தாதியோட கேரக்டர் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்தது. எப்பயுமே அப்படியான மனிதர்கள் தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எல்லாமுமா இருக்காங்க. முடிஞ்சா இன்னொரு கதையோட சந்திக்கிறேன். நன்றி.